வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் ரவா உப்மா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, 3 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்குனது, தேவையான அளவுக்கு உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் 4.5 கப்பு தண்ணி. 1.5 கப் ரவைக்கு 4.5 கப் தண்ணி. 1 கப் ரவைனா 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அவள் தான் இதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரவா உப்புமாக்கு எப்போவுமே கம்மியான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணணும், அப்போ தான் ரவா உப்புமா நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்து பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும். எல்லாம் நல்லா வணங்கி அந்த பச்சை மிளகாய் இஞ்சியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கணும். அப்போ தான் உப்புமாவில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இந்த மாதிரி வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வணங்கி வரணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே ரவையை சேர்த்துட்டு இந்த ரவை நம்ம சேர்த்த எண்ணெய், அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தில் இருக்கிற ஈரம், அது எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி நல்லா உதிரி உதிரியாக மாறிடும். அந்தளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி கொட்டிடலாம். அடுப்பு மீடியம் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இருக்கணும், இல்லைனா ரவை சீக்கிரமாக டார்க் ப்ரௌனாக மாறிடும், கலர் மாறிடும். அதனால் எப்போவுமே ஸ்லோ இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு அதே பேனில் நம்ம அளந்து எடுத்து வச்சோம் இல்லையா 4.5 கப் அளவுக்கு தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். ரவை சேர்க்கும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி விழுகாது, இல்லைனா கட்டி விழ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும் இல்லையா, அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொலன்னு இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து கொலன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ரவையும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம். முன்ன கொஞ்சம் தண்ணி இருந்தது, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரவா உப்புமா தயாராகிடுச்சு. நான் இது கூட சாம்பாரும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.